ஹலோ வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கிறீங்கள்? வளமை போலதான் நான் உங்கள் மெடோனா. வளமையாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கள். ஒவ்வொரு பிரபஞ்சங்களையும் பற்றி நான் போட்டுக்கொண்டு வரேன். அதே மாதிரி தான் இந்தியன் வீடியோவில் நான் போட போகிறது ஒரு பிரபல்யம். ஆரண்டா சாய் பல்லவி. இப்போ நான் 2024 வீடியோ போட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த நிலைமையில் அவள் சிட்டியோன்னு ஒரு ஃபேமஸாக இருக்கிறா. அவன் வாழ்க்கை வரலாறு எப்படி அவன் இருந்தது, ஆரம்ப கால வாழ்க்கை என்னதை பற்றித்தான் இந்தியன் வீடியோவில் பார்க்க போகிறோம். இவன் பிறப்பென்று பார்த்தீங்கன்னா 1992 மே மாதம் 9 பிறந்தவா தான் இந்த சாய் பல்லவி. இவ எங்க பிறக்கிறாண்டா தமிழ்நாட்டில் கோயமுத்தூர் உண்டு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் கோயமுத்தூர் ஒரு இடம் இருக்குது. அதுல தான் பிறக்கிறார், அங்கதான் பிறக்கிறார். ஆனா இவங்க இனம் ஒரு படுகர் என்றுதான் கிடைக்காது. படுகர் இனத்தை சார்ந்தவா, அவ தமிழ் கிடையாது. படுகர் என்ற ஒரு இனத்தை தான் சார்ந்தவா இந்த சாய் பல்லவி. இவாண்ட தகப்பண்ட பேர் செந்தாமரை கண்ணன். தகப்பண்ட பேர், தாயின்ற பேர் ராதா. அதே மாதிரி இவாவுக்கு இன்னும் ஒரு தங்கச்சி ஒரு ஆள் இருக்கிறா. அவாண்ட பேர் பூஜா. அவவும் ஒரு திரைப்பட நடிகை தான். மற்றது சாய் பல்லவி ஒரு மருத்துவர். அதாவது அவ ஒரு 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 டாக்டர் ஆன ஆள் தான் இந்த சாய் பல்லவி. என்னண்டா அவ படிச்சு கொண்டு இருக்கைக்கு எக்ஸாம்கள் எழுதி முடிச்சு போட்டு டாக்டர் எக்ஸாம் எழுதி முடிச்சவா தான் இந்த சாய் பல்லவி. கூடுதலாக இந்த இவாவில் இருக்கிற இது என்னன்னா, நிறைய மொழிகளை இவ கதைக்க தெரியும். நேயமாக தமிழ் கதைக்க தெரியும், ஆங்கிலம் கதைக்க தெரியும், இந்தி கதைக்க தெரியுது. சீராய் சிறிய மொழி, அந்த மொழியும் அது இந்தியாவில் இருக்கிற மொழி தான். அந்த மொழி கூட அவாக்கு கதைக்க தெரிஞ்ச ஆள் தான். அவருக்கு ஒரு டான்ஸ் நடன பயிற்சி என்ற அவ்வளவு கொள்ளை பிரியம். ஒரு இன்டர்வியூல அவவே சொல்லியிருக்கா, தான் ஒரு நடன ஆசிரியை இல்லாட்டியும் எனக்கு நடனம் சரியா பிடிக்கும். அது ஒரு டான்ஸ் ஆடுறது சாய் பல்லவிக்கு பிடித்தமான ஒன்று. அதனாலதான் இப்ப 2008 தன் தாய், அவனோட தாய் வகை நிறைய ஹெல்ப் பண்ணி இருக்கிறா. அந்த டைம்ல அந்த விஜய் டிவியில நடந்த இதுல உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா என்ற நடன நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றினவா. அதே மாதிரி 2009 தெலுங்கு படம் தொலைக்காட்சியிலும் அதே இவ செய்தவா. திரைப்பட துறைக்கு அவருக்கு சின்ன வயதிலேயே அவ திரைப்படத்துக்கு வந்துட்டான். அதாவது 2005 கஸ்தூரி மாறன் ஒரு படம், பிறகு ஜெயம் ரவியோட தாம்தூம். இதுல சாய் பல்லவி குழந்தை நட்சத்திரமாக நடிக்க ஆரம்பித்து விட்டா. என்றாலும் அது அந்த டைம்ல அவன் நேம் எடுபடை இல்லை, பெருசா குழந்தை நட்சத்திரமோ என்னவோ தெரியல. ஆனால் அந்த சாட்லியே அவ நடிக்க விட்டார். 2005 அவன் திரையுலகுக்கு வந்துட்டா. பிறகு ஒரு 2015 ஒரு மலையாள படம் நடிக்கிறார். அதன் மூலமா தான் அவன் பேர் மிகவும் பிரேமம் என்ற ஒரு படம், அதுலதான் இவ பெரிய பிரபல்யம் அடைகிறார். அதுக்கு பிறகு தெலுங்கு படம் நடிக்கிறார், அங்கேயும் நல்ல பிரபல்யம் அடைஞ்சிறார். ஏன்னா அந்த பிரேமம் படத்துல அந்த மலர் என்ற ஒரு கேரக்டர், அதாவது ஒரு ஆசிரியர் கேரக்டரா தான் அவன் நடிக்கிறார். அது சரியான ஒரு ஃபேமஸா வந்துட்டா. என்னன்னா அந்த டைம்ல இவ காலேஜ்ல படிச்சு கொண்டு இருக்கிறா. அந்த விடுமுறை நேரத்துல தான் போய் படத்தை நடிச்சு கொடுத்து போட்டு திருப்பி காலேஜுக்கு திருப்பி வந்துடுவா. இப்படி செய்தவா தான் இவ. இப்படி படங்கள் நடித்து கடைசியாக இந்த வருஷத்துல அமரன் சிவகார்த்திகேயனோட நடிச்ச படத்துல மிகவும் பிரபல்யம் அடைந்து பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறார். அது அவருக்கு பிடித்த உணவுகள் என்று சொல்லி பார்த்தா, கூடுதலாக அவருக்கு பிடிச்சது கேரளா ஃபுட் தான் அவருக்கு கூட பிடிக்குது. அவருக்கு கேரளா பசாம்புரி என்றது அவருக்கு பிடிக்குது. கிறிஸ்பி பனானா ஃப்ரிட்டர் என்று சொல்லி இருக்காது, அந்த பனானாவை ஃப்ரை பண்ணி தன்றது அது அவருக்கு நல்லா பிடிச்சிருக்குது. மற்றது குக்கிங் சோடா, அதுகள் சம்பந்தமான அந்த ரைஸ் ஃப்ளவர்ல மேக் பண்ற சாமான்கள் சாய் பல்லவிக்கு பிடிச்சிருக்கு. கூடுதலாக அவ கேரளா சாப்பாடை தான் கூடுதலாக அவ விரும்புகிறா. நேர்களை இவ்வளவு தான் நம்மளோட பெரிய வீடியோ.
ஒவ்வொரு வீடியோவிலும் நான் அப்படி தான் போட்டு கொண்டு போகிறேன். பாருங்க, நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது கீழே பாருங்க சப்ஸ்கிரைப் என்று சொல்லி இருக்கு. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். அப்போ நீங்கள் ஆதரவால் தான் நான் மேலும் மேலும் வீடியோவை போடலாம். என்னென்னா வீடியோ ஓடிக்கொண்டிருக்கீங்களே பார்த்தோன்னா ஓ இவ்வளோ பேர் ரிவ்யூஸ் எனக்கு வந்துட்டு இருக்கு. ஓ நான் போட்ட விஷயம் ஏனென்றால் நான் ஒழுங்காக சரியான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். அப்போ தான் நானும் சந்தோஷம் அடைவேன், உங்களுக்கும் வீடியோ வந்து கொண்டிருக்கும். பாருங்க, பின்னுக்கு கிரீன் ஸ்கிரீன்ல ஓடிக்கொண்டே இருக்கு. இப்போ நான் பேசிய ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் அளவா பின்னுக்கு வந்து கொண்டே இருக்கும். வளமை போல தான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.